யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. என்ன தம்பி, வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க போல? என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நிறைய பிரச்சனை இருக்கு தம்பி. அதெல்லாம் சொன்னா நீ என்ன தீர்த்து வைக்கவா போற? உனக்கு தான் உன் ஃப்ரெண்டு பிரச்சனை, இந்த வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்க வேண்டிய வேலை இருக்கே. இதுக்கு நடுவில் என் பிரச்சனையெல்லாம் நீ தீர்த்து வைக்க வேணாம் தம்பி. ஆனா இவ்வளோ பிரச்சனையை தீர்க்க தெரிஞ்ச உனக்கு உன் பிரச்சனையை தீர்க்க தெரியலையே தம்பி. புரியல. இதுக்கு மேல உனக்கு ஏன் தம்பி புரிய போகுது சொல்ல பார்க்கும். அதான் ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணியாச்சே. எங்க அண்ணனோட பொண்ணு நந்தினியை நாங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா எங்களால கல்யாணம் பண்ண முடியல. சரி, ரெண்டாவது பொண்ணு கீர்த்தனாவையாச்சும் பொண்ணு கேட்டு இந்த வாட்டி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவோடு தான் வந்தேன். ஆனா அதை எங்க அண்ணன் கிட்ட டேரக்டா என்னால பேச முடியல. ஏன்னா ஒரு சில விஷயத்துல எங்க அண்ணன் என் மேல கோவமா இருக்காரு. அதனால நான் கம்மனு தான் இருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு தைரியம் வந்துச்சு பாருங்க தம்பி. அந்த தைரியத்துக்கு நீங்க தான் தம்பி காரணம். அதுக்கு நான் உங்களுக்கு என்னைக்கு நன்றி கடன் பட்டவளா இருப்பேன் தம்பி. என்ன சொல்ல வரீங்க? ஒன்னும் தெளிவா பேசுங்க, இல்ல ஆளை விடுங்க, கிளம்புறேன். இதுக்கப்புறம் கிளம்பி தானே தம்பி ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் கேட்டு போறீங்களா? இந்த பையன் வேற ஏதோ சொல்றான். அதுக்கேற்ற மாதிரி இங்க இன்னும் ரூம் கதவெல்லாம் சாத்திருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையா? உள்ள போய் பாப்போமா இல்ல கதவை தட்டுவோமா? இந்த கீர்த்தனா போல காப்பி எடுத்துட்டு வந்தா கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே. அப்படி இருக்கும்பொழுது உள்ள கதவெல்லாம் சாத்திக்கிட்டு என்ன பண்றாங்க? கதவை தட்டுவோமா இல்ல? ஆனா பேச்சு குரல் எதுவும் கேட்கலையே. ஒய்ஃபை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பையன் வந்தான். அப்ப அவன் எங்க? ஏங்க, இவ்வளோ தூரம் எல்லாம் பண்றீங்க, ஆனா வாயை திறந்து மட்டும் சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? இவ்வளோ தூரம் எல்லாம் பண்றானா? இது கீர்த்தனா புள்ள குரல் தானே? அப்படிதாண்டி பண்ணுவேன். இப்ப என்ன பண்ணுவ? ஐயோ கடவுளே, புள்ள பூச்சி மாதிரி பேசின அந்த பையன். இந்த பையன் என்ன கீர்த்தனா கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். விடுங்க, நான் போறேன் சும்மா. அப்படிலாம் போக முடியாதுங்க. நீங்க தானே வாலண்டியரா ரொம்ப பாசமா காஃபி எடுத்துட்டு வந்தீங்க. அப்படி இருக்கும்பொழுது காஃபியை கொடுத்துட்டு போங்க. ஆத்தாடி, காஃபியை ஷேர் பண்ணிக்கலாமா? லைஃபையே ஷேர் பண்ணிக்கலான்றேன். அப்படி இருக்கும்பொழுது காஃபியை ஷேர் பண்றதை பத்தி பேசுறீங்க? லைஃப் ஷேர் பண்றதை பத்திலாம் என்னால பேச முடியாது. வேணும்னா இப்போதைக்கு காஃபியை ஷேர் பண்றதை பத்தி பேசலாம். காலையிலேருந்து என் கூட தான் இருக்கீங்க. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? நாளைக்கு எங்கள் அக்காவுக்கு ரிசப்ஷன். அந்த சந்தோஷம்லாம் மனசுக்குள்ளே இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு பதட்டம் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. புரியுது கீர்த்தனா, ஆனா எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாதுன்னு நீங்கள் எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? எனக்கு இன்னும் முள்ளு மேலே நிற்கிற மாதிரியே இருக்குது ஒரு ஒரு செகண்டும். இப்படி தாண்டி நீ உங்க அத்தையும் அத்தை பையனும் வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இதோ டேவே கம்ப்ளீட் ஆக போகுது. நாளைக்கு ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க ஊருக்கு கிளம்பி போக போறாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். பட் இன்னைக்கு நைட் இருக்குல்ல, எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரிசப்ஷன் நாளைக்குன்றதுனால எல்லாரும் ஒன்றா மட்டும்தான் இருக்காங்க. நேத்திக்கெலாம் எல்லாரும் போய் இந்த டைம் தூங்கிட்டாங்க. பட் இன்னைக்கு பேச்சுவார்த்தைலாம் போயிட்டே தான் இருக்குது. அப்படியே பேச்சுவார்த்தையில் ஏதாவது பேசிட்டாங்கன்னா? ஏய், ஒரு கல்யாண வீடு, ரிசப்ஷன் நடக்க போகிற வீடுனா விடிய உட்காந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நார்மல் தான். பட் அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பேச மாட்டாங்க. இல்லை, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. ஒரு ஒரு செகண்டு போய் நோட் பண்ணிட்டு வரேன் தெரியுமா, என்ன பேசுகிறாங்கன்னு. பயப்படாத கீர்த்தனா. சரி, நான் பயப்படாமல் இருக்கேன். நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நான் கூட இருப்பேன்னு. இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையா இருக்க மாட்டியா? அப்படிலாம் பொறுமையாக இருக்க முடியலன்னு தானே காலையிலேருந்து கெஞ்சிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. ஹே, நான் என்ன சொல்றது? இப்போ நீ என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டே, அப்படித்தானே? நான் என்ன உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்? அப்போ நான் மட்டும் நிம்மதியாக இருக்கனா? அப்படி சொல்ல கீர்த்தனா, இவ்வளோ நாள் பொறுமையா இருந்துட்டல்ல. இவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருந்தல்ல, இப்போ சொல்லலாம்ல. தெரில கீர்த்தனா, சீரியஸா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா என்னால எதுவும் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது என்ன அவ்வளோ வைராக்கியமாக இருக்கீங்க? ப்ளீஸ், எனக்காக எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக அந்த டைமில் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுங்களேன். டைம் ஆயிடுச்சு, போய் தூங்கு. வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பாரு. நாளைக்கு ரிசப்ஷன் நல்லபடியாக முடியணும்னு வேண்டிக்கோ சாமிக்கிட்ட. ஏன்னா உங்கள் அத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நந்தினி லைஃப்பில் எதுவும் ப்ளே பண்ணாமல் நாளைக்கு ரிசப்ஷன் நடக்கணும். அவங்க பேசுகிறது எல்லாமே நந்தினி ரிசப்ஷனில் கலகம் பண்ணுறதுக்கு தான். அந்த கேப்பில் உன்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோ. இங்கே பாருங்க, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்க?
நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், புரியுதா? அவங்களோட டார்கெட் இப்போதைக்கு நந்தினி மட்டும்தான். நந்தினி ரிசப்ஷன் நல்லபடியாக நடக்கக்கூடாது, இவ்வளோ பெரிய லைஃப் நந்தினிக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றது மட்டும்தான். அதனால அவங்க நடக்க போகிற ரிசப்ஷனில் பிரச்சனை பண்ண தான் சான்சஸ் இருக்குது. நீ போயிட்டு அவங்க இந்த ரிசப்ஷனுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் பார்த்துக்கோ. எதுவும் அதெல்லாம் என்கிட்ட சொல்லு. ஏங்க ஒழுங்காக போ கீர்த்தனா. போயிட்டு உங்கள் அத்தையோட மூமெண்ட் எல்லாமே நோட் பண்ணு. ஆனால் கண்டிப்பாக அவங்க ரிசப்ஷனில் ஏதாவது பிரச்சனை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால சாமிக்கிட்டையும் வேண்டிக்கோ. நீயும் எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லு. நானும் அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் எடுக்க முடியும். இப்படிதான் பேசுவீங்கல்ல? இப்படி மட்டும்தான் கீர்த்தனா இப்போதைக்கு பேச முடியும், புரியுதா? ஓ, ஒழுங்காக ரெஸ்ட் எடு. நந்தினி வீட்டுக்கு வரதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அதை வச்சு வர உங்கள் அத்தை என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ரோஹித் டைம் ஆகும்னு எனக்கு கால் பண்ணோம். நந்தினி வர்றதுக்குள்ளே அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி வைக்க போகிறாங்க. அதையும் நீ தான் சமாளிக்கணும். இல்லைனா உங்கள் அப்பா கிட்ட முன்னாடியே சொல்லிவிடு. அப்பா அந்த மாதிரி பார்லர்லாம் போனால் டைம் ஆகும், அதனால அக்கா வர்றதை வச்சு அத்தை ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்க, எது வந்தாலும் நீங்கள் பேசுங்கப்பான்னு. இப்போதைக்கு இதெல்லாம் தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு உன் பிரச்சனையும் என் பிரச்சனையும் உட்காந்து பேசுறதுக்கு இது டைம் இல்லை. ஆனா பாருங்களேன், ஏதாவது நடக்கட்டும். அதெல்லாம் எதுவும் நடக்காது. இந்த ஒரு நாள் நைட்டில் ரோஹித் நந்தினி ரிசப்ஷனுக்கு வேணும்னா ஏதாவது உங்கள் அத்தை பிரச்சனை பண்ணலாம். அதை நோட் பண்ணிட்டு சொல்லு. மற்றபடி நீ யோசிக்கிற மாதிரிலாம் ஓவராக இது நடக்காது. ஓவரா இது நடக்கலனாலும் ஒரு டைம் சொல்லுங்களேன். போடி வைத்துக்கறி, போடி ஒழுங்கா. அட கடவுளே, இந்த பையன் சொல்ற மாதிரி நம்ம ரோஹித் நந்தினி ரிசப்ஷன்ல தான் ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம், ஏதாவது அசிங்கப்படுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த பையன் நம்ம யோசிக்கிறதெல்லாம் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கான். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த குட்டி என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கு? விட்டா அந்த பையன் கழுத்துல இந்த குட்டி தாலி கட்டி கூட்டிட்டு போயிடும் போலயே. அவனே விருப்பம் இல்லன்ற மாதிரி பேசுறான், ஆனா விருப்பத்தை மனசுக்குள்ள வச்சிருக்கான். ஆனா இந்த குட்டி தான் ஓவரா ஃபோர்ஸ் பண்ணுதே. இப்படியே விட்டா எங்க அண்ணனோட 2 பொண்ணுங்களும் செட்டில்டா. ஏன்னா ஃப்ரெண்டுக்காரனுக்காக அந்த ரோஹித் பையன் அம்மா பறிஞ்சு பேசுறான். அப்படி இருக்கும்பொழுது அவன் சொத்தியே அவனுக்கு எழுதி வச்சு வாழ வச்சாலும் வாழ வைப்பான். ஐயோ ஐயோ, நான் என்ன பண்றது இப்ப? அண்ணங்கிட்ட கீர்த்தனாவை பொண்ணு கேட்போம்னு நினைச்சோம், ஆனா நம்மளும் ரிசப்ஷன் முடியணும் தானே யோசிச்சோம். அந்த பையன் சொல்ற மாதிரி கரெக்ட் தான். ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த பேச்சு எதையும் பேச வேணாம் தான் நம்ம வெயிட் பண்ணோம். ஆனா ஆனா ஐயோ ஐயோ, இப்படி புலம்பு விட்டாங்களே. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையை வேற மாதிரி தான் யோசிக்கணும். அந்த பையன் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் கீர்த்தனா பேச்சை பேச வேணான்னு தான் நினைச்சோம். இப்போ என்னவோ கீர்த்தனா பேச்சை பேசுறது தான் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிசப்ஷன் முடிஞ்சு வந்து ஒருவேளை இந்த பையன் பொண்ணு கேட்டுட்டானா, ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே பொண்ணை மறு வீட்டுக்கு அனுப்புறது, விருந்துக்கு கூப்பிட்டு வரதுன்னு அந்த வேலையில தான் பிஸியா இருப்பாங்க. அண்ணன்கிட்ட பேச முடியாது. அந்த கேப்ல இந்த ரோஹித் பையன் ஏதாவது ஃப்ரெண்டுக்காக பேசிட்டானா, இந்த அளவுக்கு இவன் மனசுல நினைச்சிட்டு வெளியில சொல்லாம இருக்கிறத பத்தி நினைச்சா, அப்பா அவனுக்கு ஆசை இருக்கு. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கான். அப்பா அவனுக்கு ஆசை இல்லாமலாம் இருக்கும். இந்த ரோஹித் பையன் மாப்பிள்ளையா அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா உரிமை எடுத்துக்கிட்டு கீர்த்தனா வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு கீர்த்தனாவை பத்தி பேசுறது தான் கரெக்டா இருக்கும். எதிர்பார்க்காத ஐடியாவை இப்ப நீங்க தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க. சரி, பேசிடுவோம். காதலா கேக்குது காதலு. கரெக்டா இருந்துச்சா டைலாக்லாம்? ஏங்க உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லை? நான் ஏன் தம்பி அசிங்கப்படணும் சொல்லு? நான் ஏன் அசிங்கப்படணும்? நீ தான் தம்பி அசிங்கப்படணும். ஒரு மனுஷன் நம்பி வீட்டுக்குள்ள விட்டுருக்காரு, அதுவும் தான் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிராதான்னு சொல்லி பொண்ணுக்கு தாலி கட்ட புருஷனை வீட்டுக்குள்ள விட்டுருக்காரு. அந்த பையன் என்ன பண்ணிருக்கான்? நம்பி உன்னை கூப்பிட்டு வந்திருக்கான் வீட்டுக்கு. ஆனா நீ என்ன வேலை பார்த்திருக்க? இந்த இடத்துல தான் சொந்த அண்ணன் பொண்ணு கேட்ட நான் அசிங்கமானவளா, இல்ல நம்பிக்கையோட உள்ள விட்ட எங்க அண்ணனுக்கும் நம்பிக்கையா இருந்த ஃப்ரெண்டுக்கும் துரோகம் பண்ண நீ அசிங்கமானவனா? என்ன தம்பி அமைதி ஆயிட்ட? கோவம்லாம் வந்துச்சு போலயே. போய் கேட்டு தான் பாரு. ரிசப்ஷன் முடிஞ்சு கேட்கலான்ற பிளான்ல தான் இருந்த. ஏன் போய் இப்பவே கேட்டு பாரு எங்க அண்ணன் என்ன ரியாக்ஷன் பண்றாருன்னு மட்டும். பொண்ணுங்கள அவ்வளோ கண்ணியமா வளர்த்தவரு, பொண்ணுங்க மேல எந்த தப்பு வந்துடக்கூடாதுன்னு பார்த்து வளர்த்தவரு. போய் சொல்லி பாரு, ஒரு வாரம் நீங்க வீட்டுல விட்டீங்க, ஆனா நான் வேற வேலை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாரு. மனுஷன் நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருவாருன்னு. அப்படி உட்கார வைக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா போய் சொல்லு. இல்ல எதிர்த்து இப்ப என்கிட்ட கூட சண்டை போடு, என்ன வேணாலும் பண்ணு, பாத்துக்கலான்றேன். உனக்கு எவ்வளோ திமிரு, இல்லை எவ்வளோ திமிருன்னு கேட்குறேன். உன்னை நம்பி வீட்டில் விட்டதுக்கு எங்கள் வீட்டு பொண்ணு கேட்குதா? எதோ பேசுனிய தம்பி? அவ்வளோ நியாயம் பேசுகிற உனக்கு எது நியாயம், எது அநியாயம், எது துரோகம்னு உனக்கு தெரியலையா? எவ்வளோ கேவலமாக நினைப்பாரு உன் ஃப்ரெண்டை. முதல்ல அதை சொல்லு. உன் ஃப்ரெண்டு நம்பி இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்காரு, நீ இப்படி பண்ணியிருக்கும் பொழுது முதல்ல என் அண்ணன் தப்பாக நினைக்கணும் அப்படின்னா யாரை தப்பாக நினைப்பாரு? உன்னையா இல்லை உயிருக்கு உயிராக நினச்சிட்டு இருக்கிற உன் ஃப்ரெண்டையா? கேட்டு உன் ஃப்ரெண்டை அசிங்கப்படுத்த போறியா?
எங்கள் அண்ணன் உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை உடச்சி பார்ப்போமா? இல்லை உன் ஃப்ரெண்டு உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு எங்கள் அண்ணன் முன்னாடி உன் ஃப்ரெண்டை தலை குனிய வைப்போமா? ஃப்ரெண்டு நீ பேசின பேச்சுக்கு மொத்தமாக பேசுவோங்கிறேன். தம்பி எங்கே போற? நில்லுப்பா. எதுவுமே பேசாமல் போனா எப்படிப்பா தம்பி? சாரல் மழை துளியில் உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தேன். நானும் நான் அறிந்தேன். கொஞ்சம் பனிப்பூவாய் நீ குறுக என அறியாமல் மனம் பறித்தாய். உனை மறவேனடி நிஜம் புரியாத நிலையடைந்தேன். எதுவரை சொல்லடி காலந்தோறும் நெஞ்சில் வாழும் உந்தன் காதல் ஞாபகங்கள் தினம் முடியாது, என்னால ரோஹித் அசிங்கப்படுத்த முடியாது. அவங்க சொல்றது கரெக்டு தானே. நான் போய் அவர் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி நின்னா ஒரு வாரம் உன்னை வீட்டுக்குள்ள தங்க வச்சதுக்கு நீ இப்படி அசிங்கப்படுத்திட்டியடான்னு அவர் கேட்பாரா? அப்பா ஒத்துக்கிட்டாங்க, அம்மா ஒத்துக்கிட்டாங்க, ரோஹித் ஒத்துக்கிட்டான், நந்தினி ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க அப்பாவோட ரியாக்ஷன் இப்படி தானே இருக்கும். அந்த மனுஷனை உடைச்சி நான் எப்படி கீர்த்தனை லவ் பண்றேன்னு சொல்ல முடியும்? அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்டு, நான் தான் தப்பு. ஒழுங்கா தானடா இருந்த, இப்ப அவ மனசையும் கலைச்சிட்டியடா. இப்ப என்ன பண்ணுவேன் நானு? திரும்ப நந்தினியோட அப்பாவுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா ஐயோ கடவுளை நினைச்சு பார்க்க முடியலையே. அந்த குடும்பமே செஞ்சு போயிடும், ரோஹித்தோட வாழ்க்கை சுத்தமா போயிடும். அவங்க அப்பாவை நினைச்சு அந்த குடும்பம் கஷ்டப்படுறதையும் இல்ல ரோஹித் கஷ்டப்படுறதையும் என்னால ஏத்துக்க முடியாது. ஏய், நீ எப்படிங்க? எப்படியும் தெரியும் இங்கே தான் வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல எதுக்கு வந்த? வீட்டுல எல்லாரும் காண தேடிட்டு இருப்பாங்களா? உன்னை யார் வர சொன்னா? என்ன நடந்துட்டு இருக்கு? என்னையே வந்தேன்னு கேட்குற? ஏய், வீட்டுல எல்லாரும் தேடுவாங்க, ஒழுங்கா போ. உன்கிட்ட பேசணும். என்கிட்ட? கீர்த்தனா, என்கிட்ட பேசுறது இருக்கட்டும், ஒழுங்கா வீட்டுக்கு போ. எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அதுவும் இந்த டைம்ல உங்க அத்தை இப்படிலாம் பேசிட்டு இருந்த டைம்ல நீ வெளியில வந்தது தப்பு. உங்க அத்தை ஒன்னாதான் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒழுங்கா வீட்டுக்கு போன. பேசணும்னு சொல்றேன்ல, உன்கிட்ட பேசணும். வீட்டுக்கு போடின்னு சொன்ன. உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன். பேச முடியுமா முடியாதா? வீட்டுக்கு போடி. இப்போ மட்டும் நீ என்கிட்ட பேசல, நான் பேசுறத நீ கேட்கல, இப்படியே எங்கேயாவது போயிடுவேன். வீட்டுக்கும் போக மாட்டேன். இல்லை சாரு எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு தானே வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அப்பா கிட்ட பேசுங்கன்னு எல்லா டைமும் நான் சொன்னேன். என்ன லவ் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லலைனாலும் அட்லீஸ்ட் எங்கள் அப்பா கிட்டேயாச்சும் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் சார் ஒத்து வரல. சரி ஓகே, எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சிருக்காரு, ஒரு நாள் பேசுவார் அப்படின்னு நானும் பொறுமையாக தான் இருந்தேன். காத்துட்டு இருந்ததுக்கு நல்ல விதமாக பதில் கிடைச்சிருச்சுல்ல. பொறுமையாக இருக்கணும், ரிசப்ஷன் முடியட்டும், அது வரைக்கும் உன் பிரச்சனை யாரும் பேச மாட்டாங்கன்னு சொன்னீங்களே, பார்த்தீங்களா என்ன நடந்திருக்குன்னு? என்ன சொன்னீங்க? எங்கள் அத்தை கேட்டதுக்கு எங்கள் அப்பா கிட்ட என்ன பதில் சொன்னீங்க? நான் நினச்சி பார்த்தது தான், இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் தைரியமாக பேசாமல் இப்படி தான் பேசுவீங்கன்னு நான் நினச்சி பார்த்த ஒரு விஷயந்தான். ஆனால் அதையும் தாண்டி அல்பத்தனமாக ஒரு சில டைம் நினச்சிருப்பேன். நம்மளுக்காக தைரியமாக அந்த இடத்துல பேசிடுவார், நம்ம கையை விட்டு போகிறோன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக பேசுவார், நம்ம நினைக்கிறதெல்லாம் தப்பு அவரை பற்றி அப்படின்னு நினச்சிருந்தேங்க ஒரு பக்கமா. ஆனால் அதெல்லாம் தப்புடி. நான் எடுத்த முடிவில் கடைசி வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன். நீ என் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட அப்படின்றதுக்காக உனக்காகலாம் நான் போராட மாட்டேன். உன்னையும் தாண்டி எனக்கு நிறையா விஷயங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டிங்க தெரியுமா? நான் உங்களுக்கு யாருங்க? சொல்லுங்க, நான் உங்களுக்கு யாரு? சொல்லுங்க, நான் உங்களுக்கு யாரு? கண்ணை பார்த்து பேசுன ஒரு வார்த்தையும் பொய்யில்ல. ஒரு டைமும் பொறுமையாருன்னு சொன்னீங்களே, அந்த பொறுமைக்கு கிடைச்ச பரிசை பாத்தீங்களா? இப்போ என் வாழ்க்கையை தூக்கி வேற ஒருத்தவங்க கையில கொடுப்பீங்க, நான் வேடிக்கை பார்க்கணும், அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க, அப்படித்தானே? இல்லைங்க, எல்லா டைமுமே நீங்க தெளிவா தான் இருந்திருக்கீங்க. நான் மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி பைத்தியக்காரியாவே இருந்திருக்கேன்.
அந்த பைத்தியக்காரிக்கு என்ன அர்த்தம்னு இன்னைக்கு தான் புரிஞ்சிச்சுன்னு. கீர்த்தனா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. என்ன சொல்ல போறீங்க? இல்ல என்ன உங்களால சொல்ல முடியும் சொல்லுங்க. திரும்ப திரும்ப நீங்க சொல்ல போறது ஒரே ஒரு விஷயம்தான். அதுவும் நார்மலா நீங்க பேசும்போதே அதை தான் சொல்ல போறீங்க. இப்போ இவ்வளவு தூரத்துக்கு எங்க அத்தை பொண்ணு எங்க அப்பா முன்னாடி கேட்டுட்டாங்க, எங்க அப்பாவை யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல மட்டும் இப்ப எனக்கு நீங்க ஆறுதலா சொல்ல போறீங்க நான் இருக்கேன்னு? சரிங்க, அப்படியே நான் ஏத்துக்கிறேன். இப்ப நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றீங்களா? நான் நிம்மதியா இருக்கிறதுக்காக எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லிடுவீங்களா? உங்களால சொல்ல முடியுமா? அது முடியாதுங்க, முடியாது. உங்களால முடியாது. ஏன்னா உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு முக்கியம். ஏன் இப்ப எங்க அப்பா முக்கியம், என் குடும்பம் முக்கியம், எங்க அப்பாவோட கௌரவம் முக்கியம், உங்க ஃப்ரெண்டோட கௌரவம் முக்கியம், உங்க ஃப்ரெண்டோட வாழ்க்கை முக்கியம், எல்லாமே முக்கியம். ஆனா உங்க பின்னாடி பைத்திய கதிரி மாதிரி சுத்தி வந்த இந்த கீர்த்தனா முக்கியம் கிடையாது. இந்த கீர்த்தனா மனசுல இருந்த காதல் முக்கியம் கிடையாது. இந்த கீர்த்தனா உணர்வுக்கு எந்த இடத்துலையும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு பொம்பளை பிள்ளையா எந்த அளவுக்கு இறங்கி போகக்கூடாதோ அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டேன் உங்ககிட்ட. அப்பெல்லாம் நீங்க கொடுக்காத நம்பிக்கையா இப்ப எனக்கு கொடுக்க போறீங்க? இல்ல என்னத்த நீங்க இப்ப பேசிடுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணணும் சொல்லுங்க. ஏன் இப்ப கூட நான் வெயிட் பண்றேன். இப்ப கூட நான் உங்களை நம்புறேனே வச்சுப்போம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்பவே வீட்டுக்கு நம்பிக்கையா போறேன். நீ பயப்படாம வீட்டுக்கு போ கீர்த்தனா, நான் இருக்கேன். உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னதான் உங்க அத்தை அப்படி பேசினாலும் அந்த டைம்ல நான் அவங்கள சமாளிக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டேன். ரிசப்ஷன் முடிஞ்சு நான் உங்க வீட்டுல பொண்ணு கேட்கறேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையா ஒத்த வார்த்தை சொல்லுங்க. இப்பவே நம்பிக்கையா நான் வீட்டுக்கு போறேன். எங்க அப்பாட்ட பேசுங்க, இப்பவே பேசுங்க. அப்படின்லாம் நான் சத்தியமா கூப்பிட மாட்டேங்க. ஆனா என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் போறேன். பேசுங்க, என்கிட்ட பேசுங்க, எனக்கு நம்பிக்கை கொடுங்க. நான் இருக்க கீர்த்தனான்னு சொல்லுங்க, சொல்லுங்க. நான் இருக்க கீர்த்தனான்னு சொல்லுங்க, சொல்லுங்க. நான் உன் கூட எப்பவுமே இருக்க மாட்டேன். புரியல. உனக்கு நம்பிக்கையை கொடுக்க மாட்டேன். உன் கூட நான் இருக்க மாட்டேன். இல்ல இல்ல, இப்ப நான் உங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். அதனால தானே அப்படி பேசுறீங்க? இல்ல இல்ல இல்ல, நீங்க நான் கோவப்படுத்திட்டேன், அதனால தான் அப்படி பேசுறீங்க. மிஸ்டர் பிளாக், மிஸ்டர் பிளாக், நான் தெரியாம கோவத்துல பேசிட்டேன். இல்ல இல்ல, நான் தெரியாம கோவத்துல பேசிட்டேன். அப்படிலாம் நான் கோவப்பட்டு பேசியிருக்க கூடாது. இல்ல, நான் அப்படி கோவப்பட்டு பேசியிருக்க கூடாது. நீங்க சொல்லுங்களேன், யோசிச்சு சொல்லுங்களேன். இப்ப பிரச்சனை பெருசாயிடுச்சு தானே. இந்த செகண்ட் அங்க நீங்க பேசிட்டு வந்திருக்கீங்க. எங்க அப்பா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. எங்க அத்தை இதுக்கப்புறம் பிடிவாதமா கேட்பாங்க. என்ன ஆகும்? ப்ளீஸ் சொல்லுங்களேன். நான் உங்கள்கிட்ட பொறுமையாவே கேட்குறேன். நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க அதை சொல்லுங்களேன். ப்ளீஸ் எனக்காக சொல்லுங்களேன். நான் தெரியாம கோவம் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் எனக்காக சொல்லுங்களேன். நடக்கிறதெல்லாம் கண்டிப்பா வேடிக்கை பார்க்க மாட்டீங்க, கண்டிப்பா வேடிக்கை பார்க்க மாட்டீங்க. எனக்கு தெரியும், அந்த நம்பிக்கை இருக்கு. உங்க கீர்த்தனாவை நீங்க அந்த அளவுக்கு விட்டுற மாட்டீங்க. உங்களுக்கு கீர்த்தனாவும் முக்கியம் தான். நான் தப்பா சொல்லிட்டேன். உங்க ஃப்ரெண்டு மட்டும் உங்களுக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். கீர்த்தனா உங்களுக்கு முக்கியம்னு. நடக்கிறதுக்கெல்லாம் நீங்க வேடிக்கை பார்க்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க, வேடிக்கை பார்க்க மாட்டீங்கல்ல என்ன தவிக்க விட்டு? ஆமா, நான் வேடிக்கை தான் பார்க்க போறேன். உங்க அப்பாவை பத்தி நினைச்சு பாரு கீர்த்தனா. இப்படி நீ பேச மாட்ட. உங்க அப்பா எப்படி உங்களை வளர்த்தாருன்னு உங்க அத்தை சொன்னாங்க தானே. அப்படிப்பட்டவர்கிட்ட போய் உங்க பொண்ணை நான் லவ் பண்ணேன்னு சொன்னா நல்லா இருக்காது கீர்த்தனா. உன் குடும்பத்து கௌரவத்தை விட வேற எதுவுமே உனக்கு முக்கியம் இல்லைன்னு தோணும். நீ எடுத்தது தப்பான முடிவு தானே உனக்கு தோணும். இப்ப இந்த சஞ்சய் ஒரு ஆளா தெரிய மாட்டான் உங்க அப்பா பாசத்துக்கு முன்னாடி. தப்பான முடிவா? தப்பான முடிவா? அப்போ என்ன லவ் பண்ற மாதிரி நீங்க பார்த்தது, நம்ம லவ் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தது, இது எல்லாமே தப்பா இருந்துச்சா? இல்ல அப்ப தப்பான முடிவுன்னு தெரியாம இருந்துச்சா? கொஞ்ச நாள் என்ன விரட்டி விட்டல்ல, கிட்டவே நெருங்க விடாம இருந்தல்ல, அப்படியே இருந்திருக்கலாம்ல. ஏன் இப்பெல்லாம் என் கிட்ட நெருங்கி வந்த? என் மேல காதல் வராமலா? உன்னை லவ் பண்ணந்தா. ஆனால் நீ சொல்கிற மாதிரி என் குடும்பத்தை பற்றிலாம் நான் யோசிக்காமல் லவ் பண்ணல. நம்ம பேசினா கரெக்டாக இருக்குன்னு தானே சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பேச்சு வர்றதுக்கு முன்னாடி பேசினா கரெக்டாக இருக்குன்னு தானே சொன்னேன். எல்லா இடத்துலையுமே என் குடும்பத்தை யோசிக்காமல் நான் பண்ணலையே. அப்படி இருக்கும் பொழுது நான் குடும்பத்தை யோசிக்காமல் பண்ணிட்டேன்னு நீ எப்படி புரிஞ்சுக்கிற? இல்லை எல்லா இடத்துலையும் நீ எப்படி தப்பாக முடிவு எடுத்துக்கிற? இப்படி தான் முடியும்னு? அப்படிதான் கீர்த்தனா முடியும்.
உங்க வீட்டுல ஒரு வாரம் இருந்திருக்கேன். உங்க அப்பா என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்திருக்காரு. உங்க அத்தை இன்னைக்கு பேசும்பொழுது எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்து நம்பி வீட்டுக்குள்ள விட்ட ஒருத்தன் இப்படி பண்ணிட்டானேன்னு உங்க அப்பா நினைக்கும் பொழுது அவர் எவ்வளவு உடஞ்சு போவாரு. இல்ல ரோஹித்தை தான் அவர் என்ன நினைப்பாரு. இப்படி ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வந்து தங்க வச்சிருந்திருக்கேடான்னு ரோஹித்தை தப்பா நினைக்க மாட்டாரா? ஏய், இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன் பின்னாடி சுத்தி இருந்திருக்க மாட்டேன். உன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருந்திருக்க மாட்டேன். காலையில கூட நீ என் கையை பிடிச்சி பேசினப்போ உண்மையா பேசுறேன்னு தான் என் நம்பினேன். சூழ்நிலைன்னு ஒன்று வரும்பொழுது எனக்கு சப்போர்ட்டா நிற்பேன். எனக்கு கீர்த்தனாவை பிடிச்சிருக்குன்னு நிற்பேன்னு தான் என் நம்பின ஒன்ன. நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. என்ன தப்பா நினைச்சாலும் சரி, வெறுத்தாலும் சரி, நான் உனக்கு நம்பிக்கையும் கொடுக்க மாட்டேன். நான் உனக்கானவனும் கிடையாது. என்னால யாருக்குமே துரோகம் பண்ண முடியாது. அது உங்க அப்பாவா இருந்தாலும் சரி, என் ஃப்ரெண்டுக்கா இருந்தாலும் சரி, என்னால சொல்ல முடியாது. தப்பு பண்ணிட்டேன். தப்பு தான் பண்ணிட்டேன். காதலிச்சது தப்பு இல்லையா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை காதலிச்ச பத்தியா? அதுதான் பெரிய தப்பு. தப்பு பண்ணிட்டேனே. ஒழுங்கா தானே இருந்தேன். உன்னை நான் ஏன் பார்க்கணும்? உன்னை ஏன் நான் லவ் பண்ணணும்? உன் மேலே ஏன் நான் நம்பிக்கை வைக்கணும்? இப்படி பைத்தியக்காரத்தனமா நடு தெருவில் வந்து நிற்கணும்? கெஞ்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் கெஞ்சும் போது கூட சுயநலமா உன்னை பற்றியும் உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி யோசிக்கிறியே. இப்படி பின்னாடி சுற்றினாலே பைத்தியக்காரி மாதிரி இவன் மனசுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு இடத்துல கூட உனக்கு நினைக்கணும்னு தோணலையா? இப்ப பழகின எங்க அப்பாவை பத்தி யோசிக்கிறேன். இந்த பைத்தியக்காரிய பத்தி யோசிக்கலையே. அவளுக்கு ஒரு மனசு இருக்குன்னு யோசிக்கலையே. உன் ஃப்ரெண்டு மேல பாசம் இருக்கு, என் அப்பா மேல உனக்கு பாசம் இருக்கு, மரியாதை இருக்கு. ஆனா இந்த பைத்தியக்காரி மேல எந்த உணர்வுமே உனக்கு வரலையா இந்த செகண்ட் வரைக்கும்? கீர்த்தனா, சரி, யோசிக்கிறது எல்லாம் கரெக்டுன்னு நம்பி இவ்வளவு தூரம் இருந்தேனே, இப்ப என் தலையில இடிய தூக்கி போடுறியே. ஐயோ கடவுளே, இந்த சூழ்நிலையில கூட பேச மாட்டேனா? இதுக்கப்புறம் நீ எப்ப பேச போறன்னு காத்துட்டு இருக்கணும், இல்ல எதுக்காக காத்துட்டு இருக்கணும்? ஆனா நீ ஜெயிச்சுட்ட. நீ வச்சிருந்த உன் புடிவாதத்துல நீ ஜெயிச்சுட்ட. உன்னை நம்பி 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 இது வரைக்கும் நான் தோத்து போயிட்டேன்னு இப்பதான் உணர்ந்து பாக்குறேன். ஒரு பொண்ணோட நம்பிக்கைய, அவளோட ஒட்டுமொத்த வாழ்க்கைய அழிச்ச பாவத்தை நீ எப்படி அனுபவிக்கதான் போற? உன் ஃப்ரெண்டு மேல இருக்கிற பாசம், எங்க அப்பா மேல நீ வச்சிருக்கிற மரியாதை, இதுக்கு நடுவுல தொலைஞ்சது நான் மட்டும்தான். என் காதல் மட்டும்தான். அப்ப எனக்கு பாசமே இல்லையா? பேசி பாருன்னு தானே சொன்னேன். பேசி பார்க்கும் பொழுது இதெல்லாம் நடந்துடும் நீ யோசிப்ப. ஸ்ட்ராங்கா கடைசி வரைக்கும் இதை தான் யோசிப்பேன். நான் நெருங்கி வரும்போது தள்ளி போயிருந்துருக்கலாம்ல. எப்பவும் திட்டுற மாதிரி பைத்தியக்காரின்னு என்னை எட்டாலப்போ சொல்லியிருக்கலாம்ல. ஏன் கிட்ட வந்த? எதுக்கு கிட்ட வந்த? பேசி பார்க்காமலே இது வரைக்கும் எல்லா முடிவையும் நானே தான் எடுப்பேன். இப்படிதான் பிடிவாதமா நீ பண்ற பட்சத்துல எதுக்கு என்கிட்ட வந்த? நான் நெருங்கி வரும்போது எதுக்கு ஒத்துக்கிட்ட? தயவு செஞ்சு வீட்டுக்கு போ கீர்த்தனா. கண்டிப்பா உன்னை தேடுவாங்க. ப்ளீஸ், எதுவும் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வீட்டுக்கு போ. புரியல, என்ன சொல்ற? தேவையில்லாம பிரச்சனை வரும் கீர்த்தனா. நாளைக்கு ரிசப்ஷன். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக வீட்டுக்கு போ. கையெடு. கீர்த்தனா, கையை எடுடான்னு சொன்னேன். கீர்த்தனா, சீ, பயமுடு. இதுக்கப்புறம் என் பேரு சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல. இப்ப கூட என்ன சொல்ற? நாளைக்கு ரிசப்ஷனுக்கு ப்ராப்ளம் வந்துடும், வீட்டுக்கு போன்னு சொல்ற. ஏன் நம்பிக்கையா வீட்டுக்கு போ நான் இருக்கேன்னு உன்னால சொல்ல முடியாது? அப்படிதானே? ஏன்னா இந்த பைத்தியக்காரி அதையே பிடிச்சிக்கிட்டு பேசுவா. அப்படிதானே? எந்த இடத்துல இவளுக்கு நம்பிக்கை கொடுக்க கூடாது. அப்படிதானே? ஆனா நீ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். அதனால தானே கடைசி வரைக்கும் இந்த ஒத்த வார்த்தையை பேசாம மத்த எல்லாத்துக்கும் கம்முன்னு இருக்க. கீர்த்தனா, ஏய் சீ, வாயமுடுன்னு சொன்ன. அந்த பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது.
இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட பேசுனதையும் பழகினதையும் நினைச்சு நான் அசிங்கப்படுறேன் இந்த செகண்டு. பக்கா சுயநலவாதி தெரியுமா, பக்கா சுயநலவாதி. இதுக்கப்புறம் நீ எவ்வளோ பேசினாலும் அதில் என் காதலுக்கு இடம் இல்லை, உன் ஃப்ரெண்டுக்கு தான் இடம் இருக்கு. இதுக்கப்புறம் நீ எது பேசினாலும் அதை இந்த கீர்த்தனா கேட்க மாட்டா. ஊரே கூடி வந்து நம்ம காதலை ஏற்றுக்கிட்டாலும் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, இந்த கீர்த்தனா இந்த இடத்துல செத்து போயிட்டா. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் சஞ்சய்ன்ற ஒரு கோழைக்கு இடமே கிடையாது. கீர்த்தனா இது கோழத்தனம் இல்லை கீர்த்தனா. கோழத்தனம்தான், கோழத்தனம்தான். எதையுமே முயற்சி பண்ணாம முடிவு எடுக்கிற நீ கோழதான். உன் ஃப்ரெண்டுக்காக யோசிக்கிறேன், என் அப்பாவுக்காக யோசிக்கிறேன், அவங்க மேல பழிய போட்டுட்டு உன் தைரியத்துக்கு நீ இன்னும் மெருகேத்திக்காத. உனக்கு பேசி புரிய வைக்கவும் முடியாது. உங்க அத்தை பேசுனதுலாம் நீ கேட்கல கீர்த்தனா. கேட்டிருந்தா நீ இப்படி பேச மாட்டடி. அது சொல்றத புரிஞ்சுப்ப. கோவப்படு. நீ கோவப்பட்டு என்ன வேணான்னு தூக்கி போடுறதுதான் கரெக்டா இருக்கும். நான் கூட நினைச்சேன் உங்க அப்பா கிட்ட பேசலாம், உங்க அப்பாவுக்கு புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு. ஆனா உங்க அத்தை பேசுனதெல்லாம் கேட்டா ஐயோ என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நான் இல்லாம உனக்கு வேற நல்ல பையன் கூட கிடைப்பான்னு கீர்த்தனா. ஆனா உங்க அப்பா இல்லாம உங்க குடும்பம் தவச்சு போயிடும். நீ உங்க அப்பாவே எதுவும் யோசிக்கலனாலும் உங்க அத்தையை யோசிக்க வச்சு உங்க அப்பாவை குழப்பி விட்டு உங்க அப்பாவை ஏதாவது உங்க அத்தையே பண்ணிடுவாங்களோன்ற அளவுக்கு எனக்கு பயமா இருக்கும்டி. எதிர்த்துன்னு நான் எதிரியை சமாளிச்சிடலாம். ஆனா இப்படி மறைமுகமா பேச்சாலே பேசுனா இப்படி எதிர்க்க முடியும்? ஆனா எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு கொடுக்குறேன்னு என்னால சொல்ல முடியல. ஆனா இப்ப விட்டு கொடுக்கறத தவிர வேற வழி இல்லை. இப்பவும் என்னால உனக்கு நம்பிக்கை கொடுக்க முடியலதான். ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேன் கீர்த்தனா. முயற்சி பண்ணுவேன்றது என்னால உன்கிட்ட சொல்ல முடியல. நீ தூக்கி போட்டுடி. இப்படி ஒருத்தன் உனக்கு வேணாம் தாண்டி. ஒரு தடவையும் கெஞ்சும் பொழுது என்னை பத்தி நீ யோசிக்கலல்ல. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையா இது வெடிச்சதுக்கு அப்புறம் என்னை பத்தி யோசிக்க மாட்டல்ல. அப்படிப்பட்டவனுக்காக நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? அப்படிப்பட்டவனுக்காக நான் ஏன் என் வாழ்க்கையை பணைய வைக்கணும்? நானும் யோசிக்கிறேன். இதுக்கப்புறம் உன்னை பற்றி யோசிக்க மாட்டேன். என் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறேன், என் குடும்ப கௌரவத்தை பற்றி யோசிக்கிறேன், என் அப்பாவை பற்றி யோசிக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்காக யோசிக்கிறேன். யோசிடி. என்னை விட்டு போனாதாண்டி நீ யோசிப்ப. போடி. தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு நான் யோசிக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலையும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ நாளைக்கு என் காலில் விழுந்து கதறினாலும் சரி, மன்னிச்சிட்டுன்னு சொன்னனாலும் சரி, நான் தப்பு பண்ணிட்டேன்னு எப்படி சொன்னாலும் சரி, உன்னை மன்னிக்க மாட்டேன். இவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் நான் முக்கியமாக இல்லாமல் எல்லாரும் உனக்கு முக்கியமாக தெரிஞ்சாங்களோ அப்போவே உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு. இனிமே இந்த கீர்த்தனா யாரோ, சஞ்சய் யாரோ. இதுக்கப்புறம் உங்ககிட்ட கெஞ்சிற பைத்தியக்காரியாக நான் இருக்க மாட்டேன். நீ சொன்ன பைத்தியக்காரிக்கு அர்த்தம் நான் தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் புரியுது உண்மையாக நீ ஏன் பைத்தியக்காரின்னு கூப்பிட்டேன்னு. ஒரு செகண்ட் ஒன்று நான் நினைக்கும் பொழுதும் இப்போ கல் நெஞ்சமாக நிற்கிற பற்றியா இந்த சஞ்சய் தான் என் மைண்டுக்கு வருவான். இதுக்கப்புறம் என் கனவுல, என் நினப்புல, என் நஜத்துல எந்த இடத்துலையும் நீ இருக்க மாட்டேன். குட் பை. அழகான நேரம் அதையும் நீதான் கொடுத்தாய், அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய். கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்தாயானா ஏமாற்றம் தாங்களே. ஓடி. நீ போறது மட்டும்தான் கரெக்டா இருக்கும். அவனை விட்டு தர்றதுதான் நல்ல முடிவாகவும் இருக்கும். அழுதுடு. இந்த ஒரே நாள்ல அழுதுடு. தூக்கி போட்டு கீர்த்தனா, என்ன தூக்கி போட்டு. உங்க அத்தை சொன்ன மாதிரி உங்க அப்பா நான் போய் பொண்ணு கேட்கும் பொழுது கேவலமா ஒரு பார்வை என்னையோ இல்ல கேவலமா ஒரு வார்த்தையால ரோஹித்தையோ பேசிட்டாரு அப்படின்னா அது என்னால தாங்க முடியாது. அதையும் தாண்டி எப்படியும் உங்க அத்தை உன்னையும் என்னையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்படிலாம் நான் பேசினாங்கன்னு சொன்னா அது உனக்கு புரியவும் வாய்ப்பு இல்லை. அதனால எதையுமே தெரிஞ்சுக்காம இந்த சஞ்சய் கேவலமானவனே நீ நினைச்சிட்டு போ. கண்டிப்பா கொன்றுவாங்க கீர்த்தனா. பேசி பேசியே உங்க அப்பாவை கொன்றுவாங்கடி. அந்த வானம் அழுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும். வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தேன் நான் உன்னை நினைச்சி பாட்டு படிச்சேன் தங்கமே, ஞான தங்கமே. என்ன நினைச்சே நானும் சிரிச்சேன்.